இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு, எப்படிப்பட்ட ஒரு மாநிலம். கடந்த காலத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் பெண்களை பாதுகாத்தார்கள். அதிலும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவனுடைய ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. பெண்கள் தைரியமாக பள்ளிக்கூடம் சென்றார்கள், பெண்கள் தைரியமாக வேலைக்கு சென்றார்கள், பெண்கள் தைரியமாக கல்லூரிக்கு சென்றார்கள். ஆனால் இந்த 5 காலம் நரக ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கூடம் செல்கின்ற பெண்கள் வீட்டுக்கு திரும்புவார்களா? கல்லூரிக்கு செல்கின்ற பெண்கள் வீட்டுக்கு பத்திரமாக வருவார்களா? வேலைக்கு செல்கின்ற பெண்கள் எப்போது வருவாங்க, பத்திரமா வருவாங்களா என்று தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு தினம் தினம் கதறிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் ஐயா. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நான் கேட்கின்றேன். ஒரு மருத்துவனாக மட்டுமல்ல, 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையாக நான் கேட்கின்றேன், உங்களிடம் கேட்கின்றேன். அந்த ஆதகம் எனக்கு இருக்கிறது, அந்த அக்கறை எனக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர். நீங்களெல்லாம் முதலமைச்சரா? உங்களுக்கு எதுக்கு அந்த பொறுப்பு? இதுதானே ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை. தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை. இது அந்த கடமையை கூட உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி, எதுக்கு இந்த பொறுப்பு உங்களுக்கு? கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் முழுவதும் தேடி பார்த்தாங்க, குழந்தைய கண்டுபிடிக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமாக கண்டுபிடிச்சாங்க. காவல்துறையில விசாரணை பண்ணாங்க, எப்படி அந்த 2.5 வயசு குழந்தை இறந்தது. பிறகு கண்டுபிடிச்சாங்க, அந்த குழந்தைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை திமுக மாவட்ட இளைஞர் சங்கத்தின் நிர்வாகி கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறான்னு கண்டுபிடிச்சாங்க போதையில. கடந்த மாதம் மதுராந்தகம் அருகில் 14 வயசு குழந்தைய காணோம். அடுத்த நாள் பார்த்தாங்க, அந்த 14 வயசு குழந்தைய போதையில 2 பேருக்கு எடுத்து ஓடி போயிட்டாங்க. கடந்த மாதம் திருநெல்வேலியில 12வது படிக்கின்ற ஒரு பெண் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு பின்புறம் ஒதுங்க போச்சு. ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க அவங்க அப்பா அம்மா, கிடைக்கல. அடுத்த நாள் ஒரு காட்டுல பிணமா கிடந்தது. அந்த பெண்ணை போதையில ஒருத்தன் கெடுத்து கொலையும் பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டி அருகில் உள்ள ஆரப்பாக்கம் ஒரு கிராமத்தில் 8 வயசு பிஞ்சு குழந்தை காணோம். பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போது காணோம். 3 மணி நேரம் அவங்க அப்பா அம்மா கதறாங்க, ஐயோ என் குழந்தை எங்க தேடி தேடி பார்க்கறாங்க, காணோம். 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தை அழுதுகிட்டே வருது. மேலெல்லாம் ரத்த காயம் கீறி வச்சிருக்கிறான் வயிற்றுலயே மேல. காவல் நிலையத்துக்கு போறாங்க உங்க அப்பா அம்மா. அந்த காவல் நிலையத்தில் புகார் எடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு பேர் கெட்டு போயிடுமா. அந்த குழந்தைய போதையில ஒருத்தவன் கெடுத்துட்டான். அன்றாடம் தமிழ்நாட்டிலே இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நீ சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களும் பெற்றோர்களும் தாய்மார்கள் சிந்தியுங்கள். நாளை
உங்கள் குழந்தைக்கு இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு என்னுடைய தம்பி கணேசன் அவர்கள் செஞ்சியில வெற்றி பெற்றாக வேண்டும்.